அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உண்மை பேசு, உண்மையை சொல்லு, உண்மையை உரைக்கச் சொல் என்று தான் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் ஔவையார் என்ன கூறுகிறார் தெரியுமா? உடையது விளம்பேல் என்று கூறுகின்றார். இன்னும் உடையதுன்னா என்ன? உடையது உடைமை, உடைமையது என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். செய்யக்கூடிய செயல் அதை விளம்பேல் எடுத்து சொல்லாத அப்படின்ற. உண்மை பேசணும். ஆனால் உடையது விளம்பேல்னா என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு என்று சொல்லப்படக்கூடியதை எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எல்லார்கிட்டையும் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது. சொல்ல வேண்டும் என்று விரும்பவும் கூடாது. ஏன், என்ன காரணம்? இப்போ நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாபாரம் செய்ய போகிறேன்னா அதுக்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், என்ன பொருளை வாங்குகிறேன், அதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறேன், இதற்கு எனக்கு பலமாக இருக்கக்கூடியது என்ன, அதே சமயத்தில் மக்களிடத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நம்மிடத்திலே எது பலமானது, நம்முடைய பலவீனம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வியாபாரம் சிறக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ வியாபாரம் சிறந்து நீங்கள் நல்லா வந்துட்டீங்க. மற்றொருவர் புதுசாக வியாபாரம் செய்ய வரப்போகிறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? நான் எப்படி வியாபாரத்தில் முன்னேறினேன், ஆனால் எனக்கு இந்த வியாபாரம் செய்யும் பொழுது இந்த இடத்துல தடை ஏற்பட்டது, இந்த இடத்துல மக்கள் மத்தியில் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிற பலவீனம் என்றது இருக்கிறதே, அந்த இரண்டையும் புதிதாக வியாபாரம் செய்ய வரக்கூடியவர்களிடத்திலே சொல்லிவிடுதல் கூடாது. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மை உரைக்கணும், சொல்லணும். அதே சமயத்தில் நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பதை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நாம் அந்த இடத்திலே மடங்கடிக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அப்போ முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே தடைபடக்கூடியதாக ஆகிவிடும். நம்ம உயரணும், அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் எல்லா நுணுக்கங்களையும் அங்கே சொல்லிவிடுதல் கூடாது. அதை தான் உடையது விளம்பேல் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது என்ன? விளம்புதல், சொல்லுதல், கூறுதல், உரைத்தல், இது எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஆனால் சிறிது சிறிது வேறுபாடு காணப்படக்கூடியது. இப்போ உண்மைனா என்னங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும். உடையது நமக்கு உரியது, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று சொல்லப்படக்கூடியது நம்முடையது, உடையது, நமக்கு என்று உரியது. அதை எல்லா இடத்துலையும் வெளி அரங்கமாக பொது இடத்துல சொல்லிவிடலாமான்னா சொல்லக்கூடாது. பணியாற்றுகின்ற இடத்திலே சொல்லலாமா? அங்கேயும் கூடாது. சரி, ஒரு மருத்துவர் இடத்திலே செல்கின்றோம். நமக்கு நோய் இருக்கிறது, இந்த நோய் இவருக்கு வந்திருக்கிறது, இவரிடத்திலே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அப்போ அந்த நோய் வந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லுகிறார்களா என்றால் இல்லை. எதை சொல்லலாமோ அதை மட்டும்தான் சொல்லலாம். எல்லாவற்றையும் சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது பாதிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருவரிடத்திலே பேசுகிறோம், ஓர் ஊருக்கு செல்லுகின்றோம், பக்கத்திலே பழகுகிறோம் என்று சொன்னால் பழக்கம் என்பது வேறு. அந்த பழக்கத்தினால் நாம் நம்மை பற்றி எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும்
சொல்லிவிடுமாமா அப்படின்னா சொல்லிவிடக்கூடாது. நம்முடைய பலம் பலவீனம் என்பதை மற்றவர்கள் பார்த்து, இவர்களை பாரு, எந்த இடத்துல அடிச்சா இவங்க கீழே கிளீன் போல்ட் ஆயிடுவாங்க தெரியுமா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லி மற்றவர்கள் நம்மளை கீழ்மைப்படுத்தி விடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? உடையது விளம்பேன் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.